கொடுத்துருக்காங்க. ஸோ மை கொகை ஒரு கொகை இருக்கு, அந்த கொகையில மணி இருக்கு. அது மை கொகை அப்படின்னு சொல்லிதான் பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ மை அப்படின்னா நமக்கு மைதேயி அப்படின்னு வச்சுக்கணும், குகை அப்படின்னா குகி அப்படின்னு வச்சுக்கணும், சோனோமா அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ நான் ரிட்டர்ன் வருவேன், சோலோவா வருவேன் அப்படிங்கிறதா ஷார்ட்கட். ரிட்டர்ன் வருவேன், சோலோவா வருவேன். அப்போ சோனோமா அப்படிங்கிறதா இது. ஸோ இந்த 2 பேரும் கை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த கை கொடுக்கறதுனால இது பேர் என்னது? கைக்குட்டை செடி அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? கைக்குட்டை மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புறாமரம், சோனாமா புறாமரம், தூதுப்புறா வருதாங்க, இந்தியா வந்து தூதுப்புறா வருதாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த செடியை மரத்தை வச்சோம்னா 2ல இருந்து 3 வருஷத்துல என்ன செய்யும்? பூக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து இதனுடைய அடிப்பகுதி, இந்த மலர் இருக்குல்ல, அதனுடைய அடிப்பகுதி வந்து வெள்ளை நிறத்துக்கு ரொம்ப முக்கியம். வெள்ளை கொடி காட்டுதாங்கன்னு வச்சுக்கணும். வெள்ளை கொடி காட்டுற மாதிரி இருக்கும். பூவடி செடிகள் வந்து ஒரு கைக்குட்டை மரம் இருக்கும், டிஷ்யூ பேப்பர் மாதிரி. அதனாலதான் இது கைக்குட்டை மரம்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த மரம் இந்தியாவில் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாண்ட்ரிங்ஹாம் எஸ்டேட் தோட்டத்துல, ரைட்டா? சாண்ட்ரிங்ஹாம் சோலோவா என்ட்ரி கொடுப்பேன் அப்படிங்கிற சொல்லிருக்கானா? ஸோ என்ட்ரி கொடுப்பேன், சோலோவா என்ட்ரி கொடுப்பேன். அப்போ சோலோனா சாண்ட்ரிங்ஹாம், என்ட்ரி அப்படிங்கிறது சாண்ட்ரிங் வச்சுக்கணும். வெல்கம் டு சிவிக்ஸம் அகாடமி. ஜூலை 25க்கான கரண்ட் அஃபேர்ஸை ஷார்ட்கட்ஸா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாலத்தீவுடனான ஒரு பயணத்தை மோடி அவர்கள் வந்து பயணம் செஞ்சிருக்காங்க. இப்போ மாலத்தீவினுடைய தலைநகர் என்ன அப்படின்னு தெரியணும். மாலை ரெண்டுமே மாலைன்னு வருது. அப்போ மாலே தான் அதனுடைய கேபிட்டலா இருக்கு. இதனுடைய முக்கியமான நபராக இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த முகமது மூயிஸ் அப்படிங்கிறவர் தான். ஸோ முகமது மூயிஸ் தான் இருக்காரு. அவர் தான் இந்த நாட்டினுடைய, இந்த தீவினுடைய அதிபராக வந்திருக்காரு. இவர் 2023 வந்து பதவியேற்கிறாரு. பதவியேற்ற உடனே நினைஞ்சிட்டாரு, ஸோ ஒரு 3 மணி நேரத்துல நான் வந்து இந்தியாவுக்கு விரோதமான நாடு, இந்தியாவோட எல்லாருமே வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு. அதை தொடர்ந்து இந்தியாவில இருந்து எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இந்த 2யும் 3யும் பெருக்குங்க, 6 வந்துருச்சா? அப்போ அந்த நாட்டினுடைய 60வது குடியரசு தின விழா இருக்கு இல்லையா, அந்த 60 ஆண்டுகள் நிறைவு செய்யும் விழாவிற்கு மோடி அவர்கள் வந்து சிறப்பு விருந்தினராக வந்து சென்றிருக்காங்க. அப்படி சிறப்பு விருந்தினராக சென்ற பொழுது அங்க ஒரு 4000 எவ்வளவு கோடி கடன் கொடுக்கறதாக ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4850 கோடி வந்து நான் கடன் தாரேன் அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து உறவை வந்து இணைஞ்சிருக்கு, மேலும் வலுப்படுத்தியிருக்கு. ஆரம்ப காலங்களில் சீனாவோட தான் இந்த நாடு வந்து இணைஞ்சது, நட்புறவு பாராட்டுனுச்சு. ஸோ கடந்த, அதாவது 60 வருட காலமா நம்ம கூட தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த முகமது மூயிஸ் அப்படிங்கிறவர் வந்த உடனே இந்தியாவோட ஒரு விரிசல் போக்கு காமிச்சாரு. ஆனா இப்பொழுதைக்கு மறுபடியும் நம்ம வரைக்கும் வந்தாரு. அதனாலதான் 4850 கோடி வந்து என்னன்னா கடன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஸோ இவ்வளவுதான் இதுல முக்கியமான டேட்டா அப்படிங்கிறது இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கறது தமிழ்நாட்டின் வனப்பரப்பு. ஸோ 33% மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமான டேட்டா என்ன அப்படின்னா, இந்த வனப்பரப்பு வந்து தேசிய வனக்கொள்கை இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையில எவ்வளவு இருக்கணும்? 33.33, அதாவது நாட்டுல 1/3 பங்கு வந்து என்ன இருக்கணும்? காடா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுல எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 21.76 தான் இருக்கு. சரியா? 21.76. 2யும் 1யும் கூட்டுங்க, 3 வந்துருச்சா? 7யும் 6யும் கூட்டுங்க, 13 வந்துடும். அப்போ அதுலயும் ஒரு 3 வந்துருச்சு. அப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இங்க 1/3. அப்போ 21.76% வந்து காடுகளாக இருக்குது. ஆசியாவிலேயே பெரிய ஒரு வனவுயிர் காப்பகம் எங்க இருக்கு அப்படின்னா வண்டலூர் இருக்கு. அது மாதிரி வேலூர்லயும் இருக்கு. ஸோ இப்போ திருச்சியிலையும் ஒன்று வந்து உருவாக்குறதுக்கான ஏற்பாடுகள் நடவடிக்கப்பட்டு வருது. அப்போ தென் தமிழகத்துக்கு வண்டலூர் ஸூ மாதிரி போகணும்னு நினைச்சீங்கன்னா திருச்சியில ஃபியூச்சர்ல போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த இதுல முக்கியமான டேட்டா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இப்போ எத்தனை ஆண்டுகளை, 3 ஆண்டுகளை நிறைவு செய்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. ஸோ இவங்க 2022 15வது குடியரசுத் தலைவராக வந்து பதவியேற்றிருக்காங்க. இவர் வந்து என்ன, குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற ஒரு எளிய நிகழ்ச்சியில வந்து தன்னுடைய வெப்சைட்ல 22 அபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்கு இல்லையா, ஸோ 8வது அட்டவணையில சொல்லியிருப்பாங்க 22 மொழிகள். அந்த மொழிகள்ல நம்மளுடைய இந்த குடியரசுத் தலைவர் மாளிகை சம்பந்தப்பட்ட எல்லா தகவலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுபோக நம்ம பார்வையற்றவர்கள், ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள், அவங்க எல்லாருமே ஸோ ஃப்ரீயா எப்படி ஈஸியா சுத்தி பார்க்கறது அந்த குடியரசுத் தலைவர் மாளிகையை அப்படிங்கிறதையும் அக்சஸ் கொடுத்துருக்காங்க. இவ்வளவுதான் இந்த இதுல முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கறதுல குடியரசு துணைத் தலைவர் பதவி. ஸோ குடியரசு துணைத் தலைவர் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா 67(1) அதன் அடிப்படையில அவர் என்ன செஞ்சாரு, தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. ராஜினாமா பண்ண உடனே என்ன செய்யணும்? எலெக்ஷன் அப்படிங்கிறத வைக்கணும். அப்ப எலெக்ஷனுக்கு என்ன செய்யணும்? ஸோ தேர்தல் ஆணையம் வந்து என்ன செய்யணும்? தேர்தல் அதிகாரிகளை நியமனம் செய்யணும். பொதுவா எப்படி நியமனம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, மக்களவையினுடைய செயலாளர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு டைமும், மாநிலங்களவையோட செயலாளர் ஒரு டைமும் நியமிப்பாங்க. ஸோ லாஸ்டா நடந்ததுல மக்களவை செயலாளர் தான் தேர்தல் அதிகாரியா நியமிக்கப்பட்டிருக்காரு. அப்ப இப்போ மாநிலங்களவை செயலாளராக இருக்கக்கூடிய
மோடி அப்படிங்கிறவர் தான் நினைச்சிருக்காங்க செயலாளராக நியமிச்சிருக்காங்க. ஸோ பிரதமரும் மோடி, தேர்தல் அதிகாரி மோடிங்கிறத ரெண்டே நீங்க வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஸோ நெக்ஸ்ட் இணை செயலாளர், மாநிலங்களவை தேர்தலுக்கான உதவி தேர்தல் அதிகாரி. தேர்தல் அதிகாரி மோடி, அவருக்கு கீழே யார் வாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய் வராரு, நடிகர் விஜய் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ விஜயகுமார், கரிமா ஜெயின், அதுலயும் ஜெயினே விஜய் இருக்கா, அதை ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ட்ரோன் மூலம் ஏவுகணை வச்சு வெற்றிகரமாக சோதனை. ஸோ டிஆர்டிஓ அப்படின்னு இருக்கு, அது என்னன்னு தெரியும் நமக்கு. ஸோ அவங்க வந்து என்ன செய்யறாங்க, இதுக்கு முன்னாடி வந்து V2 அப்படிங்கிற வகையை தான் வச்சிருந்தாங்க. இதுல வந்து என்னது, 2 வகையான இலக்குகளை அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி வந்து இம்போஸ் பண்ணல. ஆனா இந்த V3ங்கிற டெக்னாலஜி வந்து 2 தொழில்நுட்பம், இரட்டை தேடுபொறி தொழில்நுட்பம்ங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமா இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, தரையில இருந்து இதை நம்ம இயக்கலாம், விமானம் மூலமா கொண்டு போய் இயக்கலாம். இதை நம்ம இயக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. அவன் போகும்பொழுது அதனுடைய டார்கெட்டை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து இருக்கு. இது இரவுலையும் இயக்கலாம், பகலையும் இயக்கலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. இதை யாரு இந்த ட்ரோன்கள்லாம் எங்கிருந்து வாங்கினாங்கன்னா பெங்களூரை தலைமையாக கொண்ட நியூ ஸ்பேஸ். ஸோ நம்ம இதை நியூவாக தானே தயாரிச்சிருக்கோம், அதனால நியூ ஸ்பேஸுங்கிற கம்பெனி தான் இதை வந்து தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு நான் வச்சுக்கணும். ஸோ பாகல்காம் தாக்குதல் இருக்கு இல்லையா, அதை தொடர்ந்து தான் என்னது நமக்கு இந்த ஒரு முயற்சியானது எடுக்கப்பட்டு வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டிருக்கு. மணிப்பூர், மணிப்பூரை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். இங்க வந்து 2 பழங்குடியினர் இருக்காங்க. ஸோ மை கொகை, ஒரு கொகை இருக்கு, அந்த கொகையில மணி இருக்கு, அது மை கொகை அப்படின்னு சொல்லிதான் பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ மை அப்படின்னா நமக்கு மைதேயி அப்படின்னு வச்சுக்கணும், குகை அப்படின்னா குஹி அப்படின்னு வச்சுக்கணும். அப்போ மைதேயி குஹி இந்த 2 பேருக்கு இடையில 2023 மே, 2 3 கூட்டுங்க 5 வந்துடும். ஸோ அப்போ மே மாசம் சண்டை நடந்துட்டு இருக்கு. அதுல ஏகப்பட்ட பேர் செத்துருக்காங்க. இருந்தாலும் அங்க பிரச்சனை இன்னும் ஓயலை. அதனால மேலும் 6 மாதங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணதாக ஒரு தீர்மானத்தை மாநிலங்களவையில கொண்டு வர போறாங்க. ரொம்ப முக்கியம், கேட்பாங்க எங்க மாநிலங்களவை. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, பாலஸ்தீனத்துக்கு தனி நாடு. ஸோ ஏற்கனவே தெரியும், பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் காசா இந்த நாடுகள்லாம் என்ன செய்யறாங்க, ஸோ சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை போட்டு இருக்கும் பொழுது அது வந்து என்ன செய்யறாங்க, ஸோ ஐநா வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் பாலஸ்தீன் சண்டை நடக்கலையா, அந்த சண்டையில வந்து ஐநா சபை வந்து என்ன செஞ்சாங்க, பாலஸ்தீனத்துக்கு அப்ரூவல் வந்து கொடுக்கலன்னு. ஆனால் என்ன செஞ்சாங்க, இஸ்ரேலுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இதுல G7 நாட்டுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பிரான்ஸ் வந்து என்ன செய்ய போறாங்கன்னா, இப்போதைக்கு இந்த பாலஸ்தீனத்துக்கு வந்து என்ன செய்யறாங்க, ஒப்புதல் கொடுக்க போறாங்க. அப்படி ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது ஐநாவில் ஒப்புதல் கொடுத்த மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, பாலஸ்தீன தனிநாடு கோரிக்கை 47ல இருந்து தொடங்கிட்டாங்க. நம்ம எப்போ சுதந்திரம் வாங்கினோமோ அப்போதுல இருந்து என்ன செஞ்சாங்க, பாலஸ்தீனம் தனிநாடு வந்தாங்க. ஸோ கம்போடியா தாய்லாந்து பிரச்சனை, இந்த தாய்லாந்துக்கு பிரச்சனைக்கு என்ன காரணம்னா ஒரு இந்து கோயில் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த கோயில் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ப்ரோ விஹார். ஸோ விஹாரம்னா கோயில் நமக்கு தெரியும், ப்ரோ அப்படின்னு வச்சுக்கோங்க, அது என்னோட தான் ப்ரோ, அது என்னோட தான் ப்ரோ அப்படின்னு 2 பேரும் சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கணும். ஸோ இந்த சண்டையில ஐநா நீதிமன்றம் இருக்குல்ல, சர்வதேச நீதிமன்றம், அது 1962லயும் 2013லயும் என்ன செஞ்சிட்டாங்க, தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த கோயில் வந்து கம்போடியாவுக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, அது என் தாய் வழி சொத்து அப்படின்னு தாய்லாந்துக்காரன் சண்டை போடுதான். ஸோ இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா போதும், வேற ஒன்றும் இதுல முக்கியமான தகவல் இல்லை. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு அட்வைஸ், பிரிட்டன் அரசர் சார்லஸ் இருக்கார் இல்லையா, அவருக்கு மரக்கன்று வழங்கினாரு. ஸோ அது என்ன மரக்கன்று, என்ன ஸ்கீமின் கீழே அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாயின் பெயரில் மரம் நடுவோம். ரொம்ப முக்கியம், ரைட்டா, நம்ம அம்மா மாதிரி ஒரு மரம் நடுவோம் அப்படிங்கிற பெயர்ல தான் இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த செடிக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சோனோமா அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ நான் ரிட்டன் வருவேன், சோலோவா வருவேன் அப்படிங்கிறதான் ஷார்ட்கட். ரிட்டன் வருவேன், சோலோவா வருவேன், அப்போ சோனோமா அப்படிங்கிறதா இது. ஸோ இந்த 2 பேரும் கை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த கை கொடுக்கறதுனால இதுக்கு பேர் என்னது, கைக்குட்டை செடி அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா, கைக்குட்டை மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புறாமரம், சோனாமா புறாமரம், தூதுப்புறா வருதாங்க, இந்தியா வந்து தூதுப்புறா வருதாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ஏன் அப்படி சொல்லுதாங்க அப்படின்னா, இந்த செடியை நம்ம மரத்தை வச்சோம்னா 2ல இருந்து 3 வருஷத்துல என்ன செய்யும், பூக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து இதனுடைய அடிப்பகுதி, இந்த மலர் இருக்கு இல்லையா, அதனுடைய அடிப்பகுதி வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கும். ரொம்ப முக்கியம், வெள்ளை கொடி காட்டுதாங்கன்னு வச்சுக்கணும். வெள்ளை கொடி காட்டுறது மாதிரி இருக்கும். பூவடி செதில்கள் வந்து ஒரு கைக்குட்டை மாதிரி இருக்கும், டிஷ்யூ பேப்பர் மாதிரி. அதனாலதான் இதுக்கு கைக்குட்டை மரம்னு பெயர் வச்சிருக்காங்க. இந்த மரம் இந்தியாவில எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சாண்ட்ரிங்ஹாம் எஸ்டேட் தோட்டத்துல, ரைட்டா. சாண்ட்ரிங்ஹாம், சோலோவா என்ட்ரி கொடுப்பேன் அப்படிங்கிற சொல்லியிருக்கேன்னா, ஸோ இது என்ட்ரி கொடுப்பேன், சோலோவா என்ட்ரி கொடுப்பேன். அப்போ சோலோனா சாண்ட்ரிங்ஹாம், என்ட்ரி அப்படிங்கிறத சாண்ட்ரிங் வச்சுக்கணும். இதை நடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டா. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்.
நெக்ஸ்ட் பாருங்க, இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகம் முதல் பெண் துணைவேந்தர். ரைட்டா? நமக்கு இந்த இந்திரா காந்தி பல்கலைக்கழகம் வந்து 48 ஆண்டுகளா வந்து ஆயிருக்கு. அதுல ஒரே ஒரு முதல் துணைவேந்தர் தான் நியமிச்சிருக்காங்க. அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஸோ அந்த பல்கலைக்கழகம் அந்த எப்படின்னா இக்னோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ இதுல உமா அப்படிங்கிறவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க. உமோ கஞ்சிலால். அப்போ இந்திரா காந்தி தேசிய ஓப்பன் யூனிவர்சிட்டி இருக்குல்லையா, அந்த இக்னோ அப்படிங்கிறதுக்கு உமா கஞ்சிலால் அப்படிங்கிறவங்க தான் என்ன செஞ்சிருக்காங்க, ஸோ முதல் துணைவேந்தராக நியமிக்கிறாங்க. அப்போ முதல் துணைவேந்தர்னா அவங்க ரொம்ப ஊமையா இருப்பாங்க, அவங்க வீட்டுல கஞ்சியே கிடையாது. அதனால சரி இவங்க ஒரு துணைவேந்தரா போடுன்னு போட்டாங்க. அதான் ஷார்ட்கட். ரைட்டா? அப்போ உமா கஞ்சிலோல் அப்படின்னு வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமானது. ஸோ வேற என்ன, இவர் வந்து எந்த பல்கலைக்கழகத்தின் பொறுப்பு துணைவேந்தரா வந்து இருக்காரு அப்படின்னா அதே பல்கலைக்கழகம் தான். ரைட்டா? அந்த பல்கலைக்கழகத்தோட பொறுப்பு துணைவேந்தரா இருந்தவரை துணைவேந்தரா மாத்திட்டாங்க. ஸோ இதோட இந்த அவ்வளவுதான். ஸோ இது ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம